இந்த அஞ்சல இருந்துட்டு இப்போது கார்த்திக் கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டா. அதாவது கார்த்திக்கை டைவர்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க விடாமல் தடுத்து எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருந்துட்டு இப்படி பண்ணுறானே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு போட்டு தள்ளியிருக்கணும். அந்த இலக்கியம் மட்டும் வராமல் இருந்ததுன்னா அப்படின்னா என்னோட பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போது அஞ்சலி திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மகேஷ் கிட்ட ஃபோன் பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி என்ட்ரி கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் கார்த்திக் பார்க்குறத பார்த்தா சந்தேகத்தோட பார்க்குறாரா, கோவத்தோட பார்க்குறாரா, இல்லை இங்கே நடந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பார்க்குறாரா, எப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியை எப்படியே சும்மா சும்மா விட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. அதாவது உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த அஞ்சலியோட முகத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த மகேஷும் வந்துட்டு மறுபடியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அஞ்சலியோட வலையிலேயே போய் சேர்க்க போகிறான். அதாவது அஞ்சலி இருந்துட்டு இந்த மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் வந்து நினச்சிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்கள வச்சு ஸ்கெட்ச் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு மகேஷை தூக்கிறதுக்காக ரெடியாக இருந்துட்டு இருக்கான். இப்போது அடுத்ததான் நம்ம கார்த்திக் வந்த உடனே அஞ்சலி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இப்படி திரு திருன்னு முழிக்கிட்டா, என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் ஏன் கார்த்திக் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என் ஃபோனில் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அஞ்சலி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் நீ எப்போ வந்த கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நான் எப்போ வந்தேன், ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்றதெல்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருக்காத. நீ எதுக்காக என் ஃபோன் எடுத்து பேசின? இப்போது என் ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்த வீடியோவும் காணோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. அந்த காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து காணுமே. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த நீ எதுக்காக வந்து டிலீட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போது மகேஷ் வந்துட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் இலக்கியா பார்த்து அவங்ககிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் நீ உண்மையாக சொல்லலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்றது உனக்கு தெரியாது. உன்னை கொல்றதுக்கு கூட அஞ்சலி தயங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். இப்போ என்ன உனக்கு என்ன பணம் தானே வேணும்? பணத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன். அவளை பற்றின ரகசியத்தை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போது மகேஷ் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போது இந்த மகேஷை வந்து கொல்றதுக்காக இந்த அஞ்சலி திட்டம் போட்டா இல்லையா, அந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமுச்சு விட்டுறாங்க. இப்போது ஒரு வீடியோ போனாலும் அடுத்த வீடியோவை நம்ம இலக்கியா அமிச்சாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் போட மாட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி வசமாக சிக்கிக்குவாளா, இல்லை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கிறதில்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.